ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி உலகாலும் நாயகியே மேல்மருவத்தூர் மருவத்தாயே அம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இப்படி பல அவதாரங்களை கொண்டு இந்த மேட்டு முல்லைவாடி கிராமத்திலே இருந்திருக்கும் கிராம தேவதையாக இந்த காளியம்மா தாயை உன்னையே நம்பி கொண்டிருக்கும் எங்களையும் இந்த ஊர் மக்களையும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் தாயே, அருள் புரிய வேண்டும். என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வந்தேன் என்னையே முழுமனதாக கொண்டு பக்தியோடு துறைந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய பக்தியை மனமைச்சு ஓடி வந்தேன். நான் ஓடி வந்த உடனே எனக்கு தேவையான உதவிகளை கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய மனமானது மிகவும் குளிர்ந்து விட்டது. மகனே மகளே, என்னுடைய மனம் குளிர்ந்தது போல் உங்களுடைய மனமும் குளிர வேண்டும் என்றால் இதோ பார்த்தையா, இவ்வளவு நாட்களாக நீயும் உன்னுடைய மனைவியை பிரிந்து கவலைப்பட்டு கண்கலங்கி கதறி அழுது கொண்டிருந்தீர்கள். இப்போது என்னுடைய சக்தினால் நீங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து விட்டீர்கள். ஆகினாலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கே. நீங்கள் இருவருமே வாழ்க்கையில் இன்பமாக வாழ வழியை நான் செய்கிறேன். மகனே மகளே, இதை பார்த்தையா, நீங்கள் எப்படி துணிந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதே போலதான் இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டுதோறும் திருவிழாவை பெருவிழாவாக செய்து தங்களால் என்ற பொருள் உதவிகளை எடுத்து பொங்கலிட்டு பூஜை செய்து ஆடு கோழி இறைச்சி என்று சொல்லக்கூடிய முக்காவுகளை கொடுத்து புஷ்பத்தால் அலங்கரித்து வீதி உலகம் அழைத்து சென்று அனைத்து பக்தர்களுமே பாதத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவம் தீர வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே புண்ணியத்தை தேட வேண்டும் என்பதற்காகவே அனைவருமே பாதத்தை வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகிற மக்களுக்கு யாருக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தும் துன்பத்தை நீக்கி பில்லி சூன்யம் யாவல் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் ஒடுத்து காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாக இருந்து கொண்டேன் அனைத்து பக்தர்களையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றேன். அது மட்டும் தான் நான் என்னுடைய அவதாரங்கள் 1008 அவதாரங்கள் காளியம்மன், மாரியம்மன், கங்கையம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன் இப்படி சொல்லக்கூடிய பல அவதாரங்கள் இருந்தாலும் இந்த அதிகால நேரத்திலே உங்களுக்கு முன்பதாகவும் இந்த கிராமத்து மக்களுக்கு முன்பதாகவும் இந்த கிராமத்தையே கட்டி கேட்கக்கூடிய இந்த கிராமத்து மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரே கண்ணி அம்மனாக அமர்ந்து கொண்டு இந்த அதிகால நேரத்திலே என்னுடைய காட்சியும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய மனப்பூர்வமான சக்தியை அனைவருக்கும் அளிக்கின்றேன். அனைவருமே பெற்றுக் கொள்ள வேண்டும். மகனே மகளே, என்றென்றுமே அனைவருமே வைத்த குங்குமத்துடனும் பூசும் மஞ்சளுடனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதாரே உங்களை வாழ்த்துகிறேன். ஓம் சக்தி. திருவண்ணாமலை ஆரணிமா நகரம் ஸ்ரீ லிங்கேஷ் நாடகம் என்று நடத்திய நாடகம் சத்தியத்தை காத்த உத்தமி, சத்தியத்தை காத்த உத்தமி என்ற நாடகம் இந்த காட்சியோடு முடிவடைகிறது. அனைவரும் வந்து அம்மனுடைய கருத்தால் விபதித்து செல்லுங்கள். உங்க வீட்டுல பில்லியோ சூனியோ பொச்சிருப்பு போறாம காத்து சோகம் இருந்தா கூட விலகிடும். குழந்தைங்க அழுத இதை கூட தூக்கிட்டு வாங்கக்கா. வாங்க வாங்க அண்ணா வாங்க. உங்களால் முடிய காணிக்கை செலுத்தி அம்மனுடைய தரிசனத்தை பெற்று செல்லுங்கள். வாங்கக்கா வாங்க. உன்னோடு செஞ்சு வச்சு ஊரையெல்லாம் சுற்றி வந்து